சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரி போல நடித்து விமான பயணியிடம் 6 சவரன் தங்க நெக்லஸை பறித்து கொண்டு எஸ்கேப் ஆன ராபிடோ டிரைவர் போலீசில் சிக்கினார். டிப்டாப் உடையணிந்து வந்து விமான பயணியை சுற்றலில் விட்ட கேடி நபரின் பின்னணி என்ன? விமான பயணியிடம் தங்க நெக்லஸை பறித்துக் கொண்டு நைஸாக எஸ்கேப் ஆன நபர் இவர்தான். விமான நிலையத்திற்குள் புகுந்து சுங்கத்துறை அதிகாரி போன்று நடித்து நகை பறிப்பில் ஈடுபட்டவரின் குற்ற பின்னணி என்ன? சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் 23 வயதான நந்தகோபால். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு கோவையில் இருந்து சென்னை வந்த பயணிகள் விமானத்தில் நண்பர் ஒருவரின் உறவுக்கார பெண் கொண்டு வரும் கவரை வாங்குவதற்கு நந்தகோபால் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சம்பந்தப்பட்ட பெண் பயணியிடமிருந்து பார்சலை வாங்கிக் கொண்டு விமான நிலைய டெர்மினல் 1 போடிகோ பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது திடீரென்று அங்கு வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் நந்தாவை நிறுத்தி, நான் சுங்கத்துறை அதிகாரி, இந்த கவரில் கடத்தல் தங்க நகை இருக்கிறது, எனவே இது குறித்து நான் விசாரிக்க வேண்டும் என கூறி அந்த கவரை வலுக்கட்டாயமாக பறித்திருக்கிறார். பின்னர் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என கூறிவிட்டு சர்வதேச முனையம் நோக்கி சென்றவர் திடீரென மாயமாக மறைந்து விட்டார். அந்த கவரில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 6 சவரன் தங்க நெக்லஸ் நகை இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்த நந்தகோபால் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்க உடனே அவர்கள் அலுவலகத்தில் விசாரித்துவிட்டு அதிகாரிகள் யாரும் அப்படி ஒரு செயலில் ஈடுபடவில்லை என தெரிவித்துவிட்டனர். அப்போதுதான் நந்தகோபால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார். இதை அடுத்து விமான நிலைய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய நந்தகுமாரிடமிருந்து பறித்த பார்சலுடன் விமான நிலையத்திலிருந்து வெளியேறிய ராபிடோ பைக் டிரைவர் ஒருவர் கேமராவில் வசமாக சிக்கினார். இதை அடுத்து சென்னையில் விமான நிலைய போலீசார் அந்த ஆசாமியை தீவிரமாக தேடி வந்தனர். அதில் விமான நிலைய வாடகைக்காரர்களுக்கு ஆட்களை பிடிக்கும் புரோக்கரான திருச்சியைச் சேர்ந்த சையது முஷரஃபை தனிப்படை அமைத்து போலீசார் கைது செய்தனர். சுங்கத்துறை அதிகாரிகள் போன்று நடித்து நந்தகோபாலிடம் நகையை பறித்தது இவர்தான். சம்பவத்தன்று சவாரிக்கு ஆட்கள் பிடிக்க விமான நிலையத்திற்குள் சென்றபோது நகையை பத்திரமாக எடுத்துச் செல்லுங்கள் என நந்தகோபாலிடம் பார்சலை ஒப்படைத்த பின் கூறியதை கேட்டு சட்டென்று நகையா என மோசடிக்கு தயாரான சையது சுங்கத்துறை அதிகாரி போன்று நடித்து கைவரிசை காட்டியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த நகையை விற்று திருமணத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என நினைத்ததாகவும் குற்றவாளி வாக்குமூலம் அளித்த நிலையில் சையது முஷரஃப் மீது வழக்கு பதிந்து அவரை சிறையில் அடைத்திருக்கின்றனர்.